Guys, good morning. Today Sunday special. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 kg மட்டன் எடுத்திருக்கோம். இப்போ அதை எப்படி சமைக்கிறோம், ஸ்டார்டிங்லேருந்து வெங்காயம் இருக்கிறதுலேருந்து லாஸ்ட்டாக குழம்பு கொதித்து அடுப்பில் எடுக்கிற வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் இருக்கிறாப்புல, நெக்ஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் இருக்குது. எல்லாம் ஒன்று ஒன்றா செய்ய போயிடும். இங்கே மட்டன் கிரேவி வந்து வீட்டு முறையில் சமைக்கிறது. காய்ஸ், ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் எல்லாத்தையும் காமிச்சிருந்தேன். இப்போ வந்து மட்டன் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 kgக்கான மட்டன். ஒரு 3 times வந்து இதை வந்து நான் வாஷ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணாமல் மட்டன் போடக்கூடாது. இது கொஞ்சம் மட்டன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டனாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு வேறு எதுவும் கறியுமே தெரியலாம். பட் வந்து இது மட்டன் தான், எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான மட்டன் 1 kg க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து மஞ்சள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணி வைக்கணும், ஊற வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்றதை சொல்கிறோம். காய்ஸ், இப்போ வந்து இது தனியான்றது வந்து நம்ம ஃப்ளேவருக்காக நல்லா காட்டும். தனியா நான் இவ்வளோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆக்சுவலாக நான் 1 kgக்குனால 1 kgக்கு இவ்வளோ போட்டிருக்கேன். உங்களோட கேஜி கணக்கு போட்டு 1/2 kgனா இதில் பாதி போட்டுக்கோங்க, இவ்வளோ போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சீரகம் போடுறோம். சீரகம் வந்து எனக்கு 1 kg எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். 2 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வேணும்னா நான் போட்டுக்கலாம், 2 கிட்ட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பட்டை எல்லாத்துக்கும் தெரியும். பட்டை போட்டுக்கணும். போட்டு பிரியாணி பட்டை அது. அதுக்கடுத்து மிளகு வந்து இந்த அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கடுத்து இந்த பட்டையில் வந்து எல்லாமே வரும். சீரகம், இது சோம்பு, இதெல்லாம் வரும். இது பார்த்துக்கோங்க. இது வந்து தேவையான அளவுக்கு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இதை மிதமான சூடில் வறுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி அது நமக்கு காட்டும். அதாவது நம்ம கடையில் தனியாக வாங்குறதுக்கும் இந்தமாரி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. காய்ஸ், இதை நீங்கள் பார்க்கறது முக்கியம் இல்லை. அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். காய்ஸ், அப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் போட்டு வறுத்தோம். பட்டை இதெல்லாம் போட்டு வறுத்தது வந்து அரை வேக்காட்டில் அரைதாக வறுத்துருந்தோம். வறுத்து அரைச்சிருக்கோம். அரைச்ச பொடி இது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இது வந்து நம்ம கடையில் வாங்கலை, இயற்கையான முறையில் வந்து அரைக்கிறோம். இயற்கையான முறையில் நீங்கள் வந்து மிக்சியில் போடுறது இயற்கைன்னு சொல்லக்கூடாது. இது வந்து இதுன்றப்ப நம்ம டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதனால் இப்போ அரைக்க போகிறோம். காய்ஸ், இப்போ வந்து கறியை வந்து நம்ம வாங்கிட்டு வந்தப்போ பெரிய பீஸாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம சின்னதாக வெட்டியிருக்கோம். பெரிய பீஸாக இருக்கும்போது வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம 4 பேர் சாப்பிட போகிறோம். அதுக்கான சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இஞ்சி போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் டர்மரிக் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து போட்டிருக்கோம். இதை போட்டு 5 விசில் வர அளவுக்கு வந்து இதை வைக்கணும். அப்போ தான் நல்லா கறி வந்து வேகும். வெந்தால் தான் நமக்கு வந்து அடுத்து இது பண்ணும்போது இதாக இருக்கும். பீஸ் வந்து நல்லா சின்ன பீஸாக நாங்களாம் கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கடையில் வாங்கிட்டு வந்து இருக்கும். இப்போ இப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து கிரேவி வைக்கும்போது வந்து ஃப்ளேவரும் கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து கறியும் சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். முதல்ல வந்து நாங்கள் பெரிய பீஸாக இருந்தோம், அந்தமாரி போடக்கூடாது. இந்தமாரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்தமாரி பண்ணுங்கள். காய்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வேக வச்சாச்சு. குக்கரில் போட்டு 5 விசில் வரணும், அந்தளவுக்கு வெந்திருக்கு கறி. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மட்டன் குழம்பு. ஆக்சுவலாக பெப்பர் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். வெங்காயம் இருக்கிறதுலேருந்து தக்காளி பொடி எல்லாம் அரைச்சி எல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கறி வந்து வெந்திருக்கு. 5 விசில் வச்சிடணும். நல்லா மெல்லிஸாக வெந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆயில் போட்டாச்சு. வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இப்போ போடுறாங்க, பாருங்கள். வீட்டு முறையில் செய்வது எப்படி என்பதே நமது இன்றைய சண்டே ஸ்பெஷல்.
ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து போட்டோம், நல்லா பொடி பொடியாக வெட்டி வதக்குறோம். நல்லா வதங்கியிருக்கு, இந்த பச்சை வாசலாம் போயிருக்கு வெங்காயத்தில் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் டைம் அரைச்சிருந்தோம்ல அதை போடுறோம். அதை வந்து போட்டிருக்கோம். போட்டு இவ்வளோ தான் போடணும், ஒரு கையளவுக்கு நான் வந்து கரண்டியில் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதக்கினா கூட போதும். 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வதக்கினா கூட போதும். 2 மினிட்ஸு அந்த அளவுக்கு வதக்கினா கூட ஓகே தான். அந்த இது போகணும் நல்லா மிதமான இதில் வந்து ரொம்பவும் கம்மியாக கூட மீடியமாக வச்சுருக்கேன் நான். அதில் வதக்கினா போதும். காய்ஸ் இப்போ வந்து நல்லா ரெண்டையும் இஞ்சியும் இதையும் வதக்கியாச்சு. அடி பிடிக்கக்கூடாது கீழே, அதையே வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து ஒரு கை தான் போடணும். பாருங்கள் கரெக்டாக என்னோட ஒரு கை தான் வருது. புதினா வந்து ஒரு கை போடுங்க. அதுக்கடுத்து மல்லி அது ஒரு கை தான் போடணும். பாருங்கள் போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா வதக்கணும் எல்லாத்தையும். கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது காய்ஸ், அதோட ரொம்ப முக்கியம். அடி பிடிச்சின்னா அப்புறம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி மல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. நல்லா அடி பிடிக்காது. இப்போ வந்து ஃப்ளேவரில் வந்து தக்காளி போடுறோம். தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டு மிதமான சூடில் வந்து வதக்கணும் காய்ஸ். நல்லா வதக்கிட்டு காய்ஸ் பாருங்கள் தக்காளி வெங்காயம் மல்லி இதெல்லாம் போட்டு அரைக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பிஃபோர் தான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். மிக்சியில் போட்டு அரைச்சது அந்த மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள் அது எல்லாத்தையும் உள்ளே போடுறோம். நல்லா காரத்துக்காக நம்ம கடையில் வாங்கி போடுறதுக்கும் இது அரைச்சி போகிறது நிறையா வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட் வந்து நம்ம ஃப்ளேவர் வீட்டு முறையில் கிடைக்கும். அந்த கடையில் வச்சுருக்கிறது வந்து அவங்க ஏதோ போட்டிருப்பாங்க. இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இது பண்ணிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்தமாரி பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் இந்தமாரியே பண்ண பாருங்கள். அடி பிடிக்கக்கூடாது கீழே, அதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரை கம்மியாகவே வைங்க. இது பண்ணும்போது கம்மியாக இல்லை கூட வச்சுட்டு வேமா பண்ணிடலான்னு பண்ணாதீங்க. கம்மியாகவே வச்சுட்டு பண்ணுங்கள், பெட்ரு தான். கறி போட்டு கறியில் இருக்க தண்ணி இறங்கும். அது வந்து இறங்குறப்ப உங்களுக்கு வந்து இவ்வளோ தண்ணி போதும். ரைஸ் பார்த்தீங்கன்னா பொடியெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அவங்ககிட்ட காட்டலை பாருங்கள். கறி வந்து குக்கரில் வந்து எடுத்தது. ரொம்ப கறியை வந்து உள்ளே போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். 1 kg கறி வாங்கியிருந்தோம். கறி நல்லா 5 விசில் வந்துச்சு குக்கரில். நல்லா குக்கரில் வந்து 5 விசில் வந்து இது பண்ணோன்னே இந்த சாறு இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு வேணும்னா பிடிச்சிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மட்டன் சாறு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இந்த சாறு வந்து குடிச்சா உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம், லேடிஸ்லாம் நல்லா சாப்பிட்லாம் சாறு. முடிஞ்ச வரைக்கும் இந்த சாரில் இருக்க தண்ணியே ஊற்றுங்க. தண்ணி நான் இப்போ ஊற்றுனேன். பட் இந்த சாரில் தண்ணி ஊற்றுமோ உங்களுக்கு ஃப்ளேவர் இதே நான் அடுத்து ஊற்றினேன். அதை உங்களுக்கு நான் காட்டில் இந்த சாரை அடிப்பிடிக்க விட்டக்கூடாது ரைஸ். நாங்கள் கிரேவியாக வேணும், அதனால தான் நாங்கள் சுத்தமாக தண்ணி ஊற்றாமலே பண்ணுறோம். இதே போதும், அதனால இதை பண்ணுறோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்குது. வேகணும், கொதிக்கலை. ஆக்சுவலாக போட்டிருக்கோம் எல்லாம் போட்டு ஒரு அதிகபட்சம் 1/4 மணி நேரம். அப்பப்போ லைட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கிண்டு பாருங்கள். காய்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா கொதிக்குது. புதினா வேறு போட்டிருந்தோம். மல்லி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஒரு தடவை கூட கடைசியாக வந்து நீங்கள் இது பண்ணும்போது ஒரு கிண்டுனா கிண்டிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வேகும். தெரியும் பார்க்கும்போதே நல்லா வெந்திருக்கு. கறி வந்து மட்டன் வந்து நல்ல வெள்ளாடு மட்டனாக இருக்குது. நல்லா தெரியுது பார்க்கும்போதே வெந்திருக்கு. எல்லாமே நல்லா வேணும். கிரேவியாக வச்சுருக்காது. நல்லா சூடாக வெயிட் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். உப்புலாம் போட்டுருவாங்க. உப்பு நாங்கள் போட்டுருக்கிறத கரெக்டாக இருக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். அது வந்து நீங்கள் நல்லா கரெக்டாக இருக்கீங்களா வாட்ச் பண்ணிட்டீங்களா ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்காக அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். கடைசியாக முடிக்கும்போது தயவு செய்து அனைவரும் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் தான் எங்களோட ஆடியன்ஸ். உங்களால் தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைக்கிறோம். பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் மட்டன் 1 kg இது நல்லா வெந்துருச்சு. நல்ல கிரேவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொஞ்சம் இது அந்த சாரை ஊற்றணும்.
பிடிக்கல அதான் இங்கே இருக்குது. ஆஃப்டர் ரைஸ் வச்சுருக்கோம். ரசம் வந்து மட்டன் சாப்பிட்டு இது பண்ணுறப்போ கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும், செரிமானம் அதுக்காக ரசம் வச்சுருக்கோம். நீங்கள் எதுனா எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணிக்கலாம். கைஸ் மறந்துடாதீங்க, லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட சேர்ந்து உங்களால் நாங்கள் வளர முடியும். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.